வணக்கம் மேம். இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். எங்கேருந்து வந்திருக்குமோ இந்த குழந்தை பெருசா பேசக்கூடிய விஷயங்கள் எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமா தான் நடக்கும். ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலிஸ்ல வந்தா இது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நீ வீட்ல தானே உட்கார்ற, நான் வந்து குடும்பத்தை பாக்குறேங்கிற ஒரு married a friend, married my best friend. That's the best thing. On certain things I don't compromise. எது வேணா பண்ணுங்க, எப்படி வேணா போங்க, சந்தோஷமா இருந்தா சரி, அந்த மாதிரி. அம்மா கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணணும். அவன் வீட்டுல இது பண்ற மாதிரி they'll come and ask. வணக்கம். Are you okay baby? படம் செப்டம்பர் 22க்கு ரிலீஸ் ஆகுது. படம் எதை பத்தின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இட்ஸ் அபவுட் அடாப்ஷன். படத்துல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் இருக்காது, அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரீன் பிளே அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது. ஸோ அதனால அதுக்கு வெளியில நம்ம ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் பண்றோம். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது அதை வந்து ஓகே என்டர்டெயின்மெண்ட் எஸ், பட் அதையும் தாண்டி ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு பிக்கர் பர்பஸ் இருக்கணும். அண்ட் நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இஷ்யூ டச் பண்ணும்போது அதை ரெஸ்பான்சிபிளா பண்ணோம் இல்லையா, அதுல எங்கேயுமே ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அத்தாரிட்டியோட பேச முடியற ஒரு சிலர், தட் இஸ் ரியல் லைஃப்ல அவங்க வந்து அவங்களோட பண்டில் ஆஃப் ஜாய, அவங்க குழந்தைய த்ரூ அடாப்ஷன் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் இஸ் வித் மீ. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் பார் எக்ஸலன்ஸ், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பார் எக்ஸலன்ஸ். ஷீ இஸ் அ வெரி 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 குட் ஹியூமன் பீயிங், வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். ஒரு டிரெக்டருக்கு வந்து இட்ஸ் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ கோஆப்ரேட்டிவா இருக்கிறது, இட் ஆட்ஸ் டு த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேக்கிங் அ ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி எங்கூட இருக்காங்க மிஸ் அபிராமி, உங்களோட அண்ணன் லக்ஷ்மி. ஸோ வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். ஐ திங்க் யூ ஷுட் கால் மீ லக்ஷ்மி. லக்ஷ்மி எல்லாம் முடியாது, எல்லாருக்கும் வேணா கூப்பிடலாம், பட் லக்ஷ்மி இஸ் டூ மச். So Abhirami, I'm really really happy. Thank you so much for taking this initiative. நான் உங்களோட ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்தேன், அதுல எல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் ஐ திங்க் இப்பதான் இந்த ஒரு 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 அவேர்னஸோ அது வாட் எவர் யூ கால் இட், அந்த ஒரு ஓப்பனா பேசலாம். பிகாஸ் இட்ஸ் சம்திங் வெரி நார்மல். அடாப்ஷன் இஸ் நத்திங் which has to be glorified or which has to be hidden, you know, like அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் a very normal thing. Like how you have a biological child, you have, it's your own child coming to you in a different way. That's it. So அத பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. பட் இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூல எங்கூட உட்கார்ந்து இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு தயாரானது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கான்வர்சேஷன் நான் பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க தான் மைண்ட்ல வந்தீங்க. ஷூர். ஸோ த டிசிஷன்னு சொல்ல விரும்பல, அது ஆசை, இந்த ஒரு அடாப்ஷன் பத்தியான ஒரு அறிவு அண்ட் அது இப்படியும் பண்ணலாமாங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு விஷயம். என்னோட when I was about 11 or 12, எங்க மாமா அண்ட் மாமி அவங்களுக்கு அவங்க இந்தியாவில் வந்து அடாப்ட் பண்ணாங்க, குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க. அவங்க யூஎஸ் சிட்டிசன்ஸ், ஆனால் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து குழந்தைய அடாப்ட் பண்ணோன்ட்டு பண்ணாங்க. ஸோ மை கசின் நீனா, அவ தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து அடாப்டட் சைல்டு, அடாப்ஷன் மூலியமா வந்த சைல்டு. அண்ட் அந்த ஒரு when that happened as a 11-year-old 12-year-old, this is maybe 20 almost 30 years ago, 27 years ago ன்னு வச்சுக்கோங்க. It just blew my mind. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அப்போ it was a very hush அடாப்ட் பண்ணாலுமே யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. So but the way my family opened up and embraced, இது நம்ம குழந்தை தான் அப்படின்ட்டு அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நார்மலா இருந்தது. ஒரு பக்கத்துல இருந்துமே கூட அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு ஏன் இப்படி பண்றீங்க, இது எங்கேருந்து வந்திருக்குமோ இந்த குழந்தை, அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட வரல. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வருது, அந்த நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். அந்த மாதிரி அவ்வளோ நார்மலைஸ்ட், அவ்வளோ ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த குழந்தை எங்க ஃபேமிலிக்குள்ள வந்ததுல that
சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இட் வாஸ் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். So two things I want to ask you here, sorry to interrupt. ஒன்னு வந்து இந்த யங் ஏஜ்ல எவ்வளவு இம்ப்ரெஷனபிள் ஏஜ்லயா அது, அதுல இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல். See, your uncle and aunt have been your role models. Correct. So அதனால தான் அந்த குழந்தையோட மனசுல அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. ஆமா. அடுத்தது இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவ் தாட்டா இருக்கிறது ஃபேமிலின்னு நம்ம சொல்றோம். இஸ் இட் பிகாஸ் அவங்க யூஎஸ்ல அந்த கல்ச்சர் ஆல்ரெடி அங்க இருக்கு, சோ அதனாலயா இல்ல உங்க ஃபேமிலிக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு வெரி ப்ரோக்ரெசிவ் திங்கிங் இருக்கிற ஒரு ஃபேமிலியா? ஐ வுட் சே என்னோட ஃபேமிலியே ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு ஃபேமிலி தான் சொல்லுவேன். எங்க மாமா அங்க போய் படிக்கிறதுக்கு போய் அங்க செட்டில் ஆனாரே ஒழிய ஹிஸ் க்ரோயிங் அப் ஆல்சோ எல்லாமே இந்தியால தான் நடந்தது. கேரளால ஒரு சின்ன ஊர்ல சின்ன ஒரு கிராமத்துல மாதிரி தான் நாங்க எல்லாருமே அங்கிருந்து தான் வந்திருக்கோம். பட் ஓவரால் மை ஃபேமிலி ஹேஸ் பின் வெரி ப்ரோக்ரெசிவ். எங்க ஃபேமிலியில இப்போ இன்டர் காஸ்ட் மேரேஜஸ், இன்டர் ரிலிஜன் மேரேஜஸ், செகண்ட் மேரேஜஸ், இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் நோபடி ஹேஸ் அதை ஏதோ பேசக்கூடிய ஒரு விஷயமா கூட பார்த்ததில்லை. இட்ஸ் அ வெரி நார்மல் திங். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இந்த பெருசா பேசக்கூடிய விஷயங்கள் எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமா தான் நடக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஐ பின் ரேஸ்ட் அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் நானே வளர்ந்து வந்திருக்கேன். So as you said, a very impressionable age. அந்த 12வது வயசுல 11வது வயசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என் மனசுக்குள்ள எங்கேயோ போய் உட்காந்துருக்கு. அண்ட் ஃபார் அ வைல் நான் ஐ டென்ட் ஈவன் திங்க் எனக்கு பசங்களே வேண்டான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று எனக்கு பாப்புலேஷன் அது மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது, குளோபல் வார்மிங் எல்லாம் யோசிக்கும் போது எதுக்குன்னு தோணும். ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலிஸ்ல வந்தா இது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வீட்டுல நடக்கும். அண்ட் another important thing நீங்க சொல்லும் போது நான் யோசிச்சேன், அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆஃப்கோர்ஸ் வி கம் வித் அ ப்ரிவிலேஜ். என்ன ப்ரிவிலேஜ்னா எஜுகேட்டட், எங்களோட முன்னாடி ஜெனரேஷன்ஸ் எல்லாம் எஜுகேட்டடா இருந்ததுனால, எக்ஸ்போஷர் இருந்ததுனால, we come with a privilege, with lot of humility, we accept that. Correct. That is one thing. But நான் வந்து இத இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டில பார்த்திருக்கேன். என்னோட ஷோக்கு வர அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை விட ப்ரோக்ரெசிவ். பிகாஸ் அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். Whether it is second marriage or third marriage or whether it is குழந்தை ஒரு வீட்டுக்கு கொண்டு வருது, இல்ல பக்கத்து வீட்டு குழந்தைய எடுத்து வளர்க்கறது, அக்கா தங்கச்சியோட குழந்தைய எடுத்து வளர்க்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அதே மாதிரி டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுவாங்க. அங்க வந்து நீ வீட்டுல தானே உட்கார்ற, நான் வந்து குடும்பத்தை பாக்குறேங்கிற ஒரு ஹைரார்கி இருக்காது. சோ அந்த செக்மெண்ட்ல அது ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடக்கிறது விஷயம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்காங்க, என்னன்னா லீகாலிட்டிஸ் தெரியாததுனால லேட்டர் ஆன் இந்த மாதிரியான இன்ஃபார்மல் அடாப்ஷன்ஸ், லைக் ஒரு அடாப்ஷன் டீட் போட்டு ஒரு ராட்டிஃபை பண்ணாத அடாப்ஷன்ஸ்ல ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரியும் நான் பார்த்திருக்கேன். சோ சோ ஐ வுட் லைக் யூ டு கண்டினியூ. சோ நீங்க வந்து 12 இயர்ஸ்ல அந்த ஒரு சீட் உள்ள போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் யூ டிசைட், யூ didn't think of it naturally. இல்ல no, when I've known my husband since I was 14, maybe 14, 15. Oh, so relatives ah? Illa, we went to school together. Nanga high school so you married a friend? Married my best friend. That's the best thing. Appo adanal Rahul and I have been very candid about enna expectations. We've sort of grown together, evolved together. Edavadhu enna topic pathiyum nanga pesro opena pesakodiya oru couple ippome appadida. So this was something nanga discuss pannirundom, kalyanathu munnadiye nanga discuss pannirundom, and he seemed fine with it. அவருக்கு இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான்ங்கறது இது, no strong beliefs. He was a very flexible person, and once you're a strong person on certain things I don't compromise. மிச்ச திங்ஸ்ல ஐ எம் go with the flow sort of things. என்னோட boundaries non negotiablesங்கற விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. மிச்சது I don't care. எது வேணா பண்ணுங்க, எப்படி வேணா போங்க, சந்தோஷமா இருந்தா சரி, அந்த மாதிரி. So but yeah, Rahul also was in it with me. அது அவரோட சப்போர்ட்டுமே இருந்தது. என்னோட சைட் ஃபேமிலி obviously this was not the first time somebody was bringing up in that option பத்தி பேசுறது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லாதனால அவங்களுக்குமே இது
இட் வாஸ் a நான் இஷ்யூ. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. எங்க அப்பா அம்மா ஒரு வாட்டி கூட கேட்டதே இல்லை, கல்யாணமா இவ்வளவு வருஷமாச்சே குழந்தை ஐடியா இல்லையா அந்த மாதிரி கூட கேட்டது இல்லை. உங்களுக்கு siblings? நான் ஒரே பொண்ணு. அப்படியும் they never bothered. They never bothered. And Rahul is also a single child. அவருக்குமே siblings கிடையாது. உங்க அப்பா அம்மாவோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த சென்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ எங்கேருந்து அந்த எக்ஸ்போஷர், லைக் ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், இல்லைன்னா பீப்புள் ஹூ டிராவல் த வேர்ல்ட் இருக்கும், அதனால கேக்குறேன். அது எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்னோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் அப்ரிங்கிங் தான். மை கிராண்ட்ஃபாதர், மை மதர் சைட் கிராண்ட்ஃபாதர் வாஸ் அ போஸ்ட் ஆஃபீஸோட ஜெனரல் ஹெட்டா இருந்தாரு. வெரி நார்மல் சார்ட் ஆஃப் அப்ரிங்கிங். மை கிராண்ட் மதர் வாஸ் அ ஹோம் மேக்கர். ஷீ மேனேஜ்ட் 5 children, அவங்களோட 5 children. ஆனா தேர் பிலாசபி வாஸ் இவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணணும். ஆல் 5 children were well educated. எங்க அம்மாவோட சிப்ளிங் சொல்றேன். அம்மா அப்பா, அப்பாவோட சைடுமே பேங்க்ல தான் ஒர்க் பண்ணாங்க. மை கிராண்ட் மதர் வாஸ் அ சிங்கர், இன்ஃபேக்ட் ரேடியோ ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஸோ கமலா சுப்ரமணியம். ஸோ யா, மை ஃபேமிலி பேக்ரவுண்ட் இஸ் வெரி நார்மல் மிடில் கிளாஸ், ஸ்லைட்லி அப்பர் மிடில் கிளாஸ்னு வேணா சொல்லலாம். பட் அவ்வளவுதான். பட் சம்ஹவ் எங்கேருந்தோ அந்த ஒரு ப்ரோக்ரெசிவ் நான் ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் இருந்திருக்கு. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வேணா கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அண்ட் we were particular that everybody should be on board. ஸோ அதனால இந்த மாதிரி தான் பண்ண போறோம். அப்போ கேள்விகள் வந்தது, ஏன் பயாலஜிக்கல் வேண்டாமா இல்ல முடியாதா, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்தது. பட் அது எப்படி பேசி புரிய வைக்கணுமோ அப்படி பேசி புரிய வச்சு we had everybody's blessing. ஏன்னா that was important for us. ஏன்னா இது நம்ம ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நம்ம ஒரு குழந்தைய கூட்டின்னு வரோம் வீட்டுக்கு. பட் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், ஒரு அம்மா வேணும், ஒரு தாத்தா வேணும், பாட்டி வேணும், ஒரு மாமா வேணும், அத்தை வேணும், பெரியப்பா சித்தப்பா, எல்லாருமே அந்த குழந்தைய ஹோல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு வரலாம். யாரோ ஒருத்தராவது அந்த குழந்தை முன்னாடி இது நம்ம குழந்தை இல்லையேன்னு ஒரு கேஷுவல் ரிமார்க்ல கூட சொல்லிட்டா கூட அந்த குழந்தைக்கு அது ஹர்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. பிஃபோர் வி ஈவன் பிரிங் அ சைல்ட் இன் டு அவர் ஹோம், வி நீட் டு மேக் ஷூர் தி என்வாயன்மெண்ட் இஸ் வெல்கமிங். 100% வெல்கமிங்கிறது we made sure of that. Not that it is anybody else's business. நம்ம வேணா செல்ஃபிஷ்லி சொல்லலாம், அது ஏன் விஷயம், நீ அதுக்கு தலையிடுறேன். பட் அப்படி ஒரு பெரியப்பா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில உள்ள ஒருத்தரா இருந்தா அந்த பெரியப்பா கூட நம்ம டைஸ் விட்டு போகும். அண்ட் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பெரியப்பா லாஸ் ஆகும். பட் அது பண்ணக்கூடாது. she or he deserves to have everybody in that family welcome him or her. அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. So we discussed this with everybody. We said this is our decision சொல்லிட்டு தான் இந்த பாத்துல வந்தோம். நீங்க ஒரு டெர்மினாலஜி சொன்னீங்க, இது ரியல் சைல்டு, இது வந்து அடாப்டிவ் சைல்டு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அது டெலிபரேட்டா இல்ல கான்ஷியஸா யூஸ் பண்றது கூட கிடையாது. ஓ இது அவங்க குழந்தை கிடையாது, சொந்த குழந்தை இல்ல, இது சொந்த குழந்தையா தத்தெடுத்த குழந்தையா கேக்குறது. எப்படி தத்தெடுத்ததுன்னா என் சொந்தம் இல்லையா? இப்ப நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அப்ப நீங்க எனக்கு சொந்தமா எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன ஒரு பேப்பர்ல சைன் பண்ணிட்டா உங்களை அக்கான்னு நான் எடுத்துக்கிறேன் இல்ல இல்லையா? சோ அந்த ஒரு that terminology is ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதுக்கு கனெக்டடா ஐ திங்க் ஏதோ ஒரு ஆர்ட்ல இந்த டிஸ்கஷனை பத்தி இந்த ஏதோ ஒரு வீட்டுல டிஸ்கஷனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு 8-year-old 9-year-old சைல்ட அடாப்ஷன் பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தை கேட்டிருக்கு, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? இஸ் இட் பிளட் ரிலேஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க. யூனோ அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தப்போ திஸ் சைல்ட் ஹஸ் ஆஸ்க்ட் ஹிஸ் மதர், அம்மா உனக்கு அப்பாக்கும் பிளட் ரிலேஷன் உண்டா? அப்போ அவங்க சொல்லிருக்காங்க, இல்ல பிளட் ரிலேஷன் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ he said it seems அப்ப எப்படி நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அட்டாச்டா இருக்கீங்க? எப்படி நீ உன்னோட ஃபேமிலி சொல்றாய், எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க? அப்பா தாலி கட்டி இருக்கா இல்லையா? அப்போ the child said, அப்ப நம்மளும் பாப்பாக்கு தாலி கட்டி கூட்டின்னு வரலாமா? So the thing is, அந்த குழந்தையோட மனசுல அது என்ன கேட்டதுன்னா, it is not about blood relation. It is about your mindset. When you embrace someone, tali or legal document, nothing matters. Legal document is only to make sure of the interest of the child. Correct. Legal protection kaga, but emotional connect it doesn't matter. Marriage le adidane.
it's only for it's just protection. It is not about commitment. Correct. Yeah. Correct. So yeah, so that is one thing. So on the terminology வந்து ரொம்ப முக்கியம். So as you said, it needs a village to bring up a child. இப்போ அதோட அந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸோடு என்ன சொல்றது, அதோட கஷ்டங்கள் நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மாதிரி இருந்தா கூட it's not that joint family was all that. So I don't want to romanticize or glorify that. அதுக்கு கஷ்டங்கள் இருந்தது, but still it was worth it for the sake of the next generation. அந்த ஒரு விஷயம் டெஃபினட்டா மிஸ் பண்றாங்க குழந்தைங்க. வந்து அந்த தாத்தா பாட்டி அத்தை மாமா அதெல்லாம் பிச்சு பிடுங்கல் இருந்தாலும் டேடா ஹே தோபி அப்னா ஹே மாதிரி நம்ம ஃபேமிலி என்ன இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் அமேசிங். அண்ட் இந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இப்ப நிறைய நம்ம குழந்தைகள் இல்லாத கப்பிள்ஸ் தே மைட் பி ட்ரைங் அந்த மாதிரி வரும்போது they go through a lot of psychological பயங்கரமா எஃபெக்ட் ஆகும். அதுலயே அந்த அன்ஹாப்பினஸ் அந்த டிப்ரெஷன்னாலே they will not conceive. Correct. அது என்னன்னா அது என்னது, அப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த அந்த தாய்மை இருந்தாதான் அவ முழுமையா இருக்கா, இல்ல ஒரு ஆணுக்கு ஆண்மையை காமிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், அந்த ஒரு சோஷியல் பிரஷர் இன்னும் இருந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி மைண்ட் செட் இன்னும் இருக்கா இந்த வேர்ல்ட்லயும் இப்பவும் இருக்கா? டெஃபினெட்லி சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட இஃப் தேர் இஸ் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் வரைக்கும் மேபி பேசாம இருப்பாங்களே ஒழிய, அதெல்லாம் தாண்டியாச்சுன்னா என்ன பிரச்சனை, இது நம்ம இன்னர் சர்க்கிள் கூட கிடையாது, எங்கேயாவது பாக்குறது எப்ப கல்யாணம் பண்ணேன், இந்த வருஷத்துல இன்னும் குழந்தைகள் இல்லையா, தட் இஸ் லைக் very normal thing. ஏதோ அவன் வீட்டுல இது பண்ற மாதிரி they'll come and ask and they'll make you feel bad for it. அது அவங்க சாய்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது இவங்க என்னென்ன மேபி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம், வேற ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், என்ன அந்த வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா கேட்டுருவோம், ஏன் இல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்போம். I don't think that is right at all. அடுத்தது, what do you think about adoption? You think it requires a certain amount of maturity or ஒரு noble thought to do it, or is it a selfish reason? What do you feel about it? I don't think it's either. அதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இது வேற யாரோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படிதான் இருக்கணும்னு நான் அடம் பிடிக்க மாட்டேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதுல ஒரு நொபிலிட்டிங்கிறது இட்ஸ் அ சைட் எஃபெக்ட் ஆஃப் த ஆக்ஷனே ஒழிய, அது ஒரு there is another side to it. There's something called a savior complex where people privileged இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளோ இருக்கு, நான் ஏதாவது பண்ணணும்ட்டு போயிட்டு ரோட்ல இருக்கிற எல்லா கேட்ஸையும் டாக்ஸையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வருது, இல்ல நிறைய பசங்களை அடாப்ட் பண்றது, இல்ல ரொம்ப ஒரு சேவை செய்யறது. பட் தட் இஸ் டு ஃபீட் தேர் ஓன் பர்சனல் ஈகோ. ஸோ இந்த நொபிலிட்டிக்கும் அந்த சேவியர் காம்ப்ளெக்ஸுக்கும் ரொம்ப ஃபைன் லைன் இருக்கு. So I don't think you should go too much into that either. Selfish na, I think parenting நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு வாரிசுங்கிறது வந்து ஒரு செல்ஃபிஷ் தாட் தான். என்னோடது நம்ம ப்ராப்பகேட் பண்றோம், அது பயாலஜிக்கலா வருதா இல்ல அடாப்ஷன் வழி வருதா இல்ல வேற ஏதாவது வழி வருதாங்கிறது that is a different method is different. பட் எனக்கு அடுத்த ஒரு ஆள், என்னோடன்னு சொல்லிக்க ஒரு ஆள், என்னோட லாஸ்ட் நேம் கொடுக்கறது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தர் எடுத்து கூட்டிட்டு வரேன்னு சொல்றது it is a selfish thing. So எல்லாத்துக்கும் நடுவுல there is a space where this is just about loving. This is just about இன்னொரு குழந்தைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லதை நம்ம சொல்லி கொடுக்க முடியாது, இன்னொரு ஒரு 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 மனிதனை இல்ல ஒரு லேடி, ஒரு பாய் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டு நல்ல ஒரு மனுஷனா உருவாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. This you can achieve by even mentoring somebody as ஒரு maybe college la professor can mentor a student, illa office la or senior official can mentor a junior official, illa you can foster children, and madri kuda pannalam, adliyume similar satisfaction varudhu. But this is a little bit more of an involved relationship. The commitment lasts for about 18-20 years. நம்ம வீட்டுல நம்ம சரௌண்டிங்ஸ்ல அவங்க வளர்ந்து வராங்க, அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ், இந்த நொபிலிட்டி, சேவியர் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நடுவில் அந்த வென் டயக்ராம்ஸ் மீட் ஆகும் பாத்தீங்களா,
அந்த ஒரு ஸ்பேஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ். சூப்பர் ஆக்சுவலி ஆல்ரெடி உலகத்துல இவ்வளவு குழந்தைகள் இருக்கு. there are so many children who are homeless. So when you bring a biological child into this world, அங்க ஒரு சின்ன selfish streak இருந்தாலும் when it comes to adoption, அத வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டெப். why I'm actually அதுக்குள்ளேயே இருக்கேன்னா, படத்தில் ஒரு டயலாக் இருக்கு which I mouth because அந்த சிச்சுவேஷன்ல அந்த கேரக்டர் அது பண்ண வேண்டிய சூழல். அது சரியா இருக்கணும்னு இல்ல, அது தப்பா கூட இருக்கலாம். as long as it is not damaging, it is okay. இல்லையா? ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லாத வரைக்கும் இட் இஸ் ஓகே. அந்த நோபல் டீட்னு நான் சொல்றதுக்கு காரணம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு க்ளோரிஃபை. ஐ ஃபீல் அங்க ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு ஆட்டிடியூட். பிகாஸ் இப்ப நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறது அடாப்டிவ் பேரண்ட்ஸ் 99% அவுட் ஆஃப் சாய்ஸ் தான் அடாப்ட் பண்றாங்க. பட் எல்லாருக்கும் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, when you call it selfless, again you are giving more power to the gene propagation. அந்த ஜீன் ப்ராபகேஷன்னா அது இட்ஸ் சம்திங் யூனிக். அது வேண்டான்னு வைக்கிறதுனால செல்ஃப்லெஸ்ங்கிறது சொல்றது, I feel like you're still giving power to that. இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜீன் ஒரிஜின் இருக்கிறத அது வந்து செல்ஃபிஷ் இது. பிகாஸ் அது யூ ஆர் உங்க வாரிசை நம்ம உள்ள கொண்டு வரோங்கிறது. when it comes to it, you're bringing your child in a different method. so இங்க இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் நிகேட் ஆகி வருது இல்லையா? சோ அப்படிதான் நான் அந்த டயலாக சொன்னேன். இப்ப இருக்கிறது லைஃப் ஸ்டைல்ல கப்பிள்ஸ் ரெண்டு பேருமே கெரியர் ஓரியன்டா இருக்காங்க. அவங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாம், பியர் ப்ரெஷர் எல்லாம் அன்இமேஜினபிள். அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பார்ட்னருக்கு குழந்தை வேணும், இன்னொரு பார்ட்னருக்கு வேண்டாம் வரும்போது இது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த யங் கேர்ள்ஸ் வாஸ் டெல்லிங் மீ, எங்களுக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆகி எங்களோட ஃபினான்ஷியல் இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருந்தது. பிகாஸ் we know the responsibility. அதுக்குள்ள எனக்கு வயசு தாண்டி விடும் எனக்கு தெரியும். so we decided we won't go for a child. ஆனா அந்த சைல்டு ஒருவேளை 40 வயசுல நமக்கு குழந்தை வேணும்னு தோணுதுன்னா என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். so what do you think, is this a very nice option for today's youngsters to, you know, they are pushing that line இல்லையா? அந்த 30 years சொன்னா இப்ப 35 சொல்றா. so career oriented இருக்காங்க, they have different priorities. so to have a family, பேசிக்கா அதுதானே, டு ஹேவ் யுவர் ஓன் ஃபேமிலி, டு அந்த ஒரு மெமரிஸ், அந்த ஒரு தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் a parent. Adoption has become a very nice option. நீங்க ஃபீல் பண்றீங்களா? I think we should switch the perspective, because it shouldn't be from the perspective of the parent. It should be from the perspective of all of the children that are waiting to be adopted.